யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ 2025 என்ன பழி வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 2025 இன்னைக்கு 31 நைட்டு 12 மணியோட ஓவர் அண்ட் எண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் த கஷ்டங்கள் முடிய போகுது அப்படின்னு நினச்சி பார்த்து இவனை சந்தோஷமாக வழி அனுப்பலான்னு பார்த்தாலும் அது நம்மளுக்கு கொடுத்த கஷ்டங்களை நினச்சி பார்க்கும்போது இவனெல்லாம் சும்மா வழி அனுப்பி விடலாமா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம கண்ணீர் இல்லாமல் நான் வாழ்தான் எப்படி நல்லாவா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 2025 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை. பட் ஆனால் இந்த 2025 டிசம்பர் 29 தான் நான் உன்னை தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேறு எந்த தொழிலும் செட் ஆகாது, எந்த வேலைக்கு போனாலும் நான் உருப்பட மாட்டேன், உனக்கு ஒன்லி வாய் தான் தொழில், நீ வெறும் ஆர்ஜேக்கு மட்டும்தான் லைக் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதே மாதிரி கேள்வி உங்ககிட்ட கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். அண்ட் இந்த 2025 எனக்கு என்ன சர்ப்ரைஸ்லாம் குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எனக்கு இருக்கிற பழைய பாஸ்ட் எல்லாத்தையும் நான் மறந்தது ஒன்று செமையான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நான் மீட் பண்ணது வேறு மாதிரி சூப்பரான ஒரு நேரோஸ்டம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நான் என்னை நம்பி என் மேலே ட்ரஸ்ட்டு வச்ச நல்லவங்களை கடவுள் என் கண்ணில் காமிச்சது. அண்ட் அவங்க பண்ண ஒரு சின்ன ஒரு முயற்சி, நான் வைக்க வேண்டிய முதலடி எனக்கு பதில் அவங்க வச்சு கொடுத்து இந்த பாதையில் நீ போ அப்படின்னாங்க. அது என்ன பாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆர்ஜேவாக ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நான் அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 விசிட்டிங் கார்டு அடிக்கலாமான்னு நான் கேட்க தான் செஞ்சேன். அவங்க 500 விசிட்டிங் கார்டை ஃப்ரீயாக அடித்து கொடுத்து எனக்காண்டி நீ சூப்பராக ஆவடா என்னை மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஃப்ரீயாக அடித்து கொடுத்துட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 500 கார்டு வந்து 1000 ரூபா 1500 வரும், குவாலிட்டியும் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்ஜேவாக நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆரம்பித்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 3 மாதம் முடிய போகுது. ஏன்னா நம்ம வோக்கல் ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வெளியே வந்து நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த 2025 ஒரு பேக்கப் மெமரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆர்ஜே பாலாஜி நான் சொன்னது தான். நான் இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நான் டவுன்ஃபாலாக ஃபீல் பண்ணேன். அப்போது இன்றைக்கி எப்போவுமே நான் ஃபீல் பண்ணால் நான் மைண்டில் திங்க் பண்ணுற ஒரே விஷயம், நம்ம தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது தைரியமாக பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம என்ன தப்பு எதனால் பண்ணுறோங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சும்மா தப்பாக பண்ணிடுவோமே நினச்சிட்டு இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நல்ல விஷயம் உடனே நடக்காது, அதுக்கும் சில கெட்டது வந்து அது நம்மளை தரித்திரமாக கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் அது நம்மளை நல்ல வழியில் சேர்க்கும். அண்ட் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் சக்ஸஸாக பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கனாலும் அது சக்ஸஸ் கிடையாது, அதில் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் என்ன அந்த மைனஸ்க்குள்ளே என்ன ப்ளஸ் இருக்குது அண்ட் அதில் என்ன மைனஸ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் 10 வருஷத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக வேண்டியதாக சீக்கிரம் 2 வருஷத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இதுதான் பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீக்ரெட். இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நான் இந்த ஆர்ஜே ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸோ எதுலையோ ஒன்று நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருப்போம். ஆனால் நம்ம அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்கல. என்கிட்ட வீட்டில் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் ஃப்ரேம் பண்ணி தொங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ புரஸ்கார் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு என்சிசி ஸ்கவுட், இந்த மாதிரி இதில் ஸ்கவுட்டில் வந்து நான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி டெஸ்ட் கேம்ப்லாம் போய் அதில் போய் நான் பாஸ் பண்ணி இந்த அவார்டை நான் வாங்கியிருக்கேன் கவர்னர் கையால். ஸோ இதை வந்து நான் இப்போவும் நினச்சாலும் என்னால் நம்ப முடியல. நான் ஸ்போர்ட்ஸில் எதுலையும் கலந்துக்கல. நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக ப்ரூவ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆனால் நான் ஒரு நல்ல இந்தியானா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நான் 2012 எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் புச்சுக்கு மலையே ஓடிவா ரைம்ஸ் பாடிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கிறேன். 7,6 நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு 2020 ஒரு நல்ல மெமரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அண்ட் இதே மாதிரி நான் 2020 என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வேலையை விட்டேன், பண்ணிகிட்டு இருந்த வேலையை விட்டேன், சம்பாத்தியத்தை விட்டேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் கெட்ட பேர் எடுத்தேன். அண்ட் அவங்களால இதில் நம்பவே முடியாது, ஏன்னா மீடியாவில் ஒரு பையன் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வந்துடுவான் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நான் வந்துட்டேன், உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன். வெல்கம் டு த ஷோ ஆஃப் 2 ரூபா கடலை மிட்டாய் வித் நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி. ஸோ இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, இந்த வருஷமே முடிய போகுது. ஸோ இதுக்கு என்ன தான் கெட்டது கொடுத்துருந்தாலும் கெட்டதில் ஒரு நல்லது இருக்கும் இல்லையா. இவ்வளோ கெட்டதுகள் நடந்தால் தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால் அடியெடுத்து வைக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 4வது ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு பாதை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் வைக்க முடியும். ஆனால் இடையில இருக்க கேப்பை நம்ம யோசித்து தாண்டுவோம். யோசிக்காமல் தாண்டிட்டோம்னா நம்ம டக்குன்னு வச்சுருவோம். அந்த யோசிக்காமல் வைக்கிற பாயிண்ட் தான் நம்மளோட சடன் டிசிஷன். இப்போ லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஆர்ஜே ஃபீல்டு. நான் எனக்கு பேசுகிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணணும், என்னோட எல்லாத்தையும் விட்டேன். என்னோட பேசிவ் இன்கம் விட்டேன், என்னோட ஆக்டிவ் இன்கம் விட்டேன். எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணிவிட்டு வெறும் 0லேருந்து ஆரம்பித்தேன். இப்போவும் எனக்கு டியூ இருக்குது, கடன் இருக்குது.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 60,000 கடன் இருக்குது. இந்த 60,000 கடன் நான் மாதம் கட்டணும், எப்படி கட்ட போகிறேன்னு தெரில. ஸோ இந்த ஆர்ஜே ஃபீல்ட் இந்த பேச்சு என்னோட இந்த திறமைகள் எனக்கு இப்போ சோறு போடுது. ஆனால் அந்தளவுக்கு அவ்வளோ நல்ல இன்கம் வருதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா என்னோட கடன் என்னோடய செலவுகளுக்கு எனக்கு அது கரெக்டாக இருக்குது. என் ஷோ எப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கண்ட்ரிலேருந்து நம்மளோட ஷோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க. மொத்தத்தில் அவங்க எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் எதுவுமே தெரியாது. நான் ஒருத்தங்க கிட்ட ஆர்ஜே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் எந்த இதில் ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஷோவை எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்காண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆர்ஜே ராமச்சந்திரன் சாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்ஜே திருநெல்வேலியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆகாஷ்வாணி அப்படிங்கிற ஒரு ஏரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக என்னை பற்றி தெரிய வந்து என் நம்பர் அவங்களுக்கு கிடச்சி நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி, நீ இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி ட்ரை பண்ணு, நீ பண்ணுறதில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. அண்டு நான் எப்போ டவுன்ஃபாலாக ஃபீல் பண்ணுறேனோ, ரொம்ப முடியலை அப்படின்னா நான் அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். அண்ட் அந்த மாதிரி கால் பண்ணும்போது அவங்க எனக்கு கொடுக்குற 1-2 டிப்ஸ் எனக்கு இன்னும் வரைக்கும் லைஃப்பில் யூஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த மைக் இல்லை, இன்னும் இதோட பெரிய மைக் பிடிச்சாலும் சரி, ஒரு அவார்டு வாங்கும் போது பிடிச்சாலும் சரி, எங்கே போனாலும் நான் அவங்கள மறக்க போகிறது கிடையாது. ஸோ இதே மாதிரி நான் அந்த ஆர்ஜே பாலாஜி நான் சொன்னதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீ எதனாலும் பண்ணு, தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, தைரியமாக பண்ணிடு. ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன்னா உனக்கு அதுலேருந்து நீ இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம ட்ரை பண்ணுற விஷயத்தில் கிடச்சிடும். இப்போ நான் வந்து ஒரு எடிட்டர் ஆகிறேன் அப்படின்னா ஒரு 15 ப்ராஜெக்ட்டில் நான் 100 ப்ராஜெக்ட் பண்ணால் தான் அந்த 100ல் நான் 300மே தப்பாக தான் இருக்கும். அந்த தப்பு பண்ணால் தான் நான் அதுலேருந்து ஒரு நல்லதை கற்றுக்க முடியுமே தவிர நான் சரியாக பண்ணியிருக்கேன்னா நான் ஒவ்வொருத்தரே கேட்டுக்கிட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மேட்ஸ் இந்த தடவை புதுசாக கிடச்சாங்க. ஸோ டிஜிமாரா டெக்னாலஜிஸ் உங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ். அது ஃப்ரம் த ஹார்ட். அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா பிஆர் ஃபேமிலி ஆயாச்சு அதனால். ஆனால் இருந்தாலும் நான் சொல்லணும், இந்த 2025 எனக்கு கிடச்ச இன்னொரு கோல்டன் டிக்கெட் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிமாரா ஃபேமிலிஸ்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ஒரு 4 மெம்பர்ஸ் கிடச்சாங்க. அந்த 4 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட எனக்கு ஒரு 4 ஃபேமிலி கிடச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் என்ன கொடுத்து வச்சேன்னு தெரில. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்போவும் எனக்கு ஒரு நல்ல கேமரா கிடையாது. அங்கேருந்து ஒருத்தன் தான் எனக்கு கேமராமேனாக இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு நான் எந்த பேமெண்ட்டுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னால் நான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டேன்னா எங்களை மாதிரி இருக்கிற எல்லாரோட லைஃப் மாறும்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து என்னோட நம்பிக்கையை அவனும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்பி போகும்போது நம்மளை பார்த்து பின்னாடி வர 4 பேர் அந்த விஷயத்தை நறுக்குன்னு நம்பினாங்கன்னா அது உண்மையிலே பெரிய ஒரு டியூப் லைட் இல்லை, மின்மினி பூச்சி மாதிரி பெட்டாக்ஸில் லைட் இந்த மாதிரி பளிச்சுன்னு எரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணணும், பண்ணியே தீரணும், அவ்வளோதான். இது மட்டும் தான் இதில் இந்த ஷோவோட கோர். இந்த 2025 நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டே தம்பி தங்கச்சி, டே குட்டி கடலை மிட்டாய், உங்களை தான்டா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களே ஒரு கற்பனையான உலகத்தில் உங்களுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உங்களுக்கு எல்லாமே உருவாக்கிட்டு நீங்கள் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு பல்பு மாதிரி பட்டக்குன்னு அடிக்கும். அண்ட் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு நல்லதும் சொல்லுவான், கெட்டதும் சொல்லுவான். ஸோ நீங்கள் நீங்கள் உருவாக்குங்க முதல்ல. ஸோ இதே மாதிரி 2026 நம்ம ஷோ ரெகுலராக வர்றதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்மளால் முடியாது அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கை கொடுத்தது டிஜிமாரா டெக்னாலஜிஸ் அண்ட் ஆர்ஜே ராமச்சந்திரன் சார் அண்ட் சம் அதர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த டைமில் நான் என் பாலாஜி அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னை அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். எனக்கு எப்போப்பெல்லாம் ரொம்ப ஃபீலாக ரொம்ப லோவாக வரணும் அப்போலாம் அவங்க கூட கூப்பிட்டு போயிட்டு என்னையை நல்லா பூஸ்ட் பண்ணி விட்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறது அவன் தான். ஸோ இந்த 2025 நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் வித் பீப்புள்ஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரியாச்சும் போட்டுருங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டஸாக சொல்லுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதை கூட இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ரேஞ்ச் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஆயிரும். அண்ட் அது போக நம்ம எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாங்கிறத நான் ரொம்ப தெளிவாக லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2025 நம்மளுக்கு சூப்பராக முடிய போகுது. ஸோ முடிய போகிற நேரத்தில் நம்ம எதையும் போட்டு ஃபீல் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த வருஷம் நான் தாண்டா ராஜா அப்படின்னு மட்டும் நம்ம ஃபீல் பண்ணாலே போதும். திங்க் பண்ணிட்டோம், அந்த வேர்டு நம்ம வாயிலேருந்து வந்துருச்சு அப்படின்னாலே நான் ராஜா தான். ஸோ கேட்டு பாருங்கள், சொல்லி பாருங்கள், நான் ராஜா தான். ஸோ பாய். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் புது வருஷத்தில் உங்களோட புது டாப்பிக்கோட நான் வந்து ஜாலியாக குச்சுன்னு பேசுகிறேன். இதில் நான் ஏதாச்சும் ஒரு ஜாலியாக பேசணுன்னு தான் வந்தேன். பட் ஆனால் இந்த 2025 மெமரிஸை நான் சொல்லாமல் இருந்தால் அது வந்து நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நான் சொல்லலை. ஸோ நான் அடுத்த எபிசோடில் புது வருஷத்தில் சூப்பராக ஒரு காமெடி கலந்த ஒரு ஸ்டோரியை நான் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்கள முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அண்ட் அண்டில் சி யூ டாடா, டேக் கேர் ஃப்ரம் ஆர்ஜே குருமூர்த்தி. நீங்கள் கேட்டிருக்கிறது 2 கிலோமீட்டர். ஷோ பாய், டேக் கேர், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.